ஹலோ கோடஸ், வெல்கம் டு தமிழ் கோடப். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எஸ்கியூஎல் இன்டர்வியூ கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ்லாம் 2023 அண்ட் 2024 மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷர்ஸ்க்கு கேட்கப்பட்ட கொஷின்ஸ். ஸோ இப்போ வாங்க இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, வாட் இஸ் எஸ்கியூஎல்? எஸ்கியூஎலோட ஃபுல் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். பேசிக்காக எஸ்கியூஎல் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கும் தென் அதை டெலீட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. சிம்பிள் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் கூட இன்டராக்ட் பண்ணுறதுக்கும் தென் அதில் இருக்கிற டேட்டாவை கொரி யூஸ் பண்ணி ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் எஸ்கியூஎல்கான ஒரு பேசிக் டெஃபினேஷன். கொஸ்டின் நம்பர் 2, what is the difference between DBMS and database? DBMS and databaseக்கான டிஃப்ரென்ஸை நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு லைப்ரரிக்கு போகிறீங்க, அங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாம் டேட்டான்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி தென் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் லைப்ரரி. ஸோ இதுதான் டேட்டாபேஸ். பொதுவாகவே டேட்டாபேஸ் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் லைப்ரரிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு பர்டிகுலர் புக்கை மட்டும் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் லைப்ரரியன் கிட்ட போய் அந்த புக்கோட டைட்டில் அண்ட் ஆத்தரை பற்றி சொல்லி அந்த புக்கை எடுக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல லைப்ரரியன் தான் டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ் மூலிமா இருக்கிற டேட்டாவை கொரியை யூஸ் பண்ணி கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் டிபிஎம்எஸ் அண்ட் டேட்டாபேஸ்க்கான சிம்பிள் அண்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள். கொஸ்டின் நம்பர் 3, what is the difference between SQL and MySQL? SQL ஒரு லாங்குவேஜ். இது டேட்டாபேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் டேட்டாவை மேனிபுலேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. மேலும் SQL பார்த்தீங்கன்னா சில டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணும். அது என்னன்னா டேட்டாவை கொரி பண்ணுறது, ரெக்கார்ட்ஸ் அப்டேட் பண்ணுறது அண்ட் டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சரை மேனேஜ் பண்ணுறது. இப்போ MySQL பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் RDBMS. RDBMS என்னன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். RDBMS யூஸ் பண்ணுறது மூலிமா டேட்டாவை ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ MySQL பார்த்தீங்கன்னா SQL லாங்குவேஜாக யூஸ் பண்ணும். SQL லாங்குவேஜாக யூஸ் பண்ணி டேட்டாவை கொரி பண்ணுறதுக்கும் அண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணும். ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் SQL அண்ட் MySQLக்கு. கொஸ்டின் நம்பர் 4, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் SQL கமாண்ட்ஸ்? SQL கமாண்ட்ஸ் சில பல டைப்பாக பிரியும் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு. இப்போ அதோட டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா DDL, DML, DCL அண்ட் TCL. இப்போ இந்த டைப்ஸ்க்கான டெஃபினேஷனை பார்த்துடலாம். DDLனா டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். இந்த டைப் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. அண்ட் இந்த DDL பார்த்தீங்கன்னா கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட்லாம் வரும். அதுவே DMLனா என்னன்னா டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். இது டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்குள்ளேயே டேட்டாவை மேனிபுலேட் பண்ணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட், இன்சர்ட், அப்டேட், டெலீட் எல்லாமே வரும். அண்ட் தேர்டா DCL இருக்கு. DCLனா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இது டேட்டா ஆக்சஸை கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் இதுக்குள்ள கிராண்ட், ரிவோக்லாம் வரும். அண்ட் லாஸ்ட்ல TCL. TCLக்கான ஃபுல் ஃபார்ம் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். இந்த கமெண்ட்ஸ்லாம் டிரான்சாக்ஷனை மேனேஜ் பண்ணும் வித் இந்த டேட்டாபேஸ். அண்ட் இதுக்குள்ள கமிட், செட், ரோல்பேக் அண்ட் சேவ் பாயிண்ட்லாம் வரும். கொஸ்டின் நம்பர் 5, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வேர் அண்ட் ஹேவிங் கிளாஸ் இன் SQL? வேர் கிளாஸ் அண்ட் ஹேவிங் கிளாஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான், பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. குரூப் பண்ணாம டேட்டாவை ஃபில்டர் பண்ணா அது வேர் கிளாஸ். அதுவே குரூப் பண்ணிட்டு டேட்டாவை ஃபில்டர் பண்ணா அது ஹேவிங் கிளாஸ். இப்போ இந்த ரெண்டு கோடுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இதில் குரூப் பண்ணாமல் நான் டேட்டாவை ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே வேர் யூஸ் ஆகுது. அதுவே இங்கே குரூப் பண்ணிட்டு டேட்டாவை ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இப்போ ஹேவிங் யூஸ் ஆகுது. கொஸ்டின் நம்பர் 6, வாட் ஆர் SQL ஜாயின்ஸ் அண்ட் ஹவு டு தி ஒர்க்? பேசிக்கலாக ஜாயின்ஸ் 2 or more டேபிள்ஸில் இருக்கிற ரோஸை கம்பைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ ஜாயின்ஸோட டைப்லாம் பார்த்தீங்கன்னா இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின் அண்ட் ஃபுல் ஜாயின். இன்னர் ஜாயின்னா என்னன்னா 2 டேபிள்ல இருக்கிற வேல்யூஸ் சேமா இருந்தா ரெக்கார்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணும், அதாவது ரோஸை ரிட்டர்ன் பண்ணும். அதுவே லெஃப்ட் ஜாயின்ல லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லா ரோஸும் தென் ரைட் சைடில் இருக்கிற மேட்சிங் ரோஸும் ரிட்டர்ன் பண்ணிடும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரைட் ஜாயின்.
ரைட் சைடில் இருக்கிற எல்லா ரோஸும் தென் லெஃப்ட் சைடில் இருக்கிற மேட்சிங் ரோஸும் ரிட்டர்ன் பண்ணிடும். அண்ட் லாஸ்ட்ல ஃபுல் ஜாயின் பார்த்தீங்கன்னா எல்லா ரோஸும் ரிட்டர்ன் பண்ணிடும். எய்தர் லெஃப்ட் சைடில் இருக்கிற மேட்சிங் ரோஸா இருக்கட்டும் ஆர் ரைட் சைடில் இருக்கிற மேட்சிங் ரோஸா இருக்கட்டும். Question number 7. What is the difference between primary key and foreign key? Primary keyயோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஸ்டூடெண்டோட ஐடி கார்டு நம்பர். ஐடி கார்டு நம்பர் எல்லாமே யூனிக்கா இருக்கும். குறிப்பா 2 ஐடி கார்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்காது. இப்ப அதே மாதிரி தான் இங்க பிரைமரி கீ. பிரைமரி கீ வந்து ஒரு யூனிக்யூ ஐடென்டிஃபையர் ஃபார் ஈச் ரோஸ் இன் த டேபிள். டேபிள் இருக்கிற ரோஸ்லாம் யூனிக்யூ ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த பிரைமரி கீ யூஸ் பண்ணுவாங்க. அதுவே ஃபாரின் கீ வந்து ஒரு டேபிள்ல இருக்கிற ஃபீல்ட் இன்னொரு டேபிள்ல இருக்கிற ரோஸை யூனிக்யூ ஐடென்டிஃபை பண்ணும். இதுதான் ஃபாரின் கீ. Question number 8. What are normalization and denormalization in SQL? நார்மலைசேஷன் என்னன்னா டேட்டாவை ஒரு டேபிள்ல வச்சிருக்கிறதுக்கு பதில் அந்த டேட்டாவை எடுத்து நிறைய டேபிளை கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இதோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு ஸ்கூல் டேட்டா பேஸ்ல ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ், கோர்ஸ் டீடைல்ஸ், என்ரோல்மெண்ட்ஸை ஒரே டேபிள்ல வச்சிருப்பாங்க. இப்போ நார்மலைசேஷன் யூஸ் பண்ணா ஸ்டூடெண்ட் டேபிள்ல ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் மட்டும், கோர்ஸ் டேபிள்ல கோர்ஸ் டீடைல்ஸ் மட்டும், என்ரோல்மெண்ட் டேபிள்ல யார் என்ன கோர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு வைக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நார்மலைசேஷன் பண்றது மூலியமா நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்விங் இன்க்ரீஸ் ஆகுது. அதுவே டீநார்மலைசேஷன் வந்து நார்மலைசேஷனோட ஆப்போசிட். மல்டிபிள் டேபிளை ஒரே டேபிளை மர்ஜ் பண்றது. இது மூலியமா பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பட் அதே சமயம் டேட்டா ரெடியூடன்சியும் இன்க்ரீஸ் ஆகும். Question number 9. How can you prevent SQL injection attacks? SQL injection attacks-ஐ prevent பண்றதுக்கான ways. First, prepared statements. prepared statements யூஸ் பண்ணலாம். அதுல variables and SQL கோட செப்பரேட்டா இருக்கணும். Second, stored procedure. stored procedure யூஸ் பண்ணி queries-ஐ எக்ஸிக்யூட் பண்ணலாம். Third, input validation. யூசர் இன்புட் வேலிடேட் பண்ணணும் அண்ட் கரெக்ட் ஃபார்மேட் அண்ட் டைப்ல இருக்கா செக் பண்ணணும். அண்ட் ஃபோர்த், லீஸ்ட் ப்ரிவிலேஜ். டேட்டாபேஸ் யூசர்ஸ்க்கு மினிமம் பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும். அண்ட் லாஸ்டா வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்ஸ். வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்ஸை டெப்ளாய் பண்ணி SQL இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸை டிடெக்ட் அண்ட் பிளாக் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி SQL இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ கோடர்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்மளோட பிரீஃப் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் கண்டென்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.